150 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க தீபம் எதுவும் மலை உச்சியில் ஏற்றப்படவில்லை. உச்சி பிள்ளையார் கோயில தான் ஏத்துறாங்க. அப்படி இருக்கிற போது அதற்கு பிறகு மக்கள் அங்க அமைதியான முறையில் எல்லா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை ஏன் சீர்குலைக்கணும்? ஒரு நீதிமன்றம் இப்ப வேற இடத்துல ஏத்தணும் அப்படின்னு சொன்னா எந்த இடம்ன்றது முடிவு பண்ண வேண்டியது அத்தாரிட்டிஸ் தான். HRNC அத்தாரிட்டிஸ் தான் முடிவு பண்ணுங்க ஒழிய நீதிபதியா இந்த இடம் அந்த இடம் அப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா யார் பொறுப்பு? தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலை உச்சி ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் என்ற வார்த்தை இருக்கிறது. நீதிபதி அவர்கள் அதை குறிப்பிடவில்லை, மிஸ் இன்டர்பிரட் பண்ணி அவர் எழுதுறாரு. இது சரி கிடையாது. அது சமணர்கள் பயன்படுத்தின கல்லாக இருக்கலாம், தூணாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகை தீபத்துக்கு ஒருபோதும் அது பயன்படுத்தப்பட்டது இல்லை. கருவறைக்கு நேர் மேல இருக்கக்கூடிய இடத்துல தான் நாங்க ஏற்ற முடியும். அது கூட நம்ம என்ன சொல்றோம், நீங்க அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா என்னன்றது தெரியல. ஆனா சர்வே ஸ்டோன் என்பதற்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அதை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியதானே? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் கடந்த 2 வாரமா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில காரசாரமான விவாதம் போயிருக்கு. குறிப்பா வக்ஃப் வாரியம் தரப்புல இருந்து ஆஜரான வக்கீல் கூட இன்னைக்கு மத நல்லிணக்க மலையா இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது இருக்கு, இங்க அதை சிதைக்க பாக்குறாங்க. மேலும் இந்த மலையில அது அரசியல் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான வாதங்களை முன் வச்சு வாதிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான மேலும் காரசாரமான வாதங்கள் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு? என்ன நடந்துச்சு சார் இன்னைக்கு ட்ரையல்ல? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங், ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மதுரை போலீஸ் கமிஷனர் 2 பேருக்கும் அப்பியர் ஆனார். அவர் மெயினா வச்ச ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அதாவது 1872 1912 இந்த 2 வருஷத்துல 2 முறை தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டது. அன்றைய மாவட்ட ஆட்சியர் தான் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதை தடை செய்தார். தடை செய்து இப்படி அங்க விளக்கேற்றினா மலை உச்சியில், தர்கா அமைந்திருக்கக்கூடிய மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் அது பிரச்சனையை லாண்ட் ஆர்டர் பிரச்சனையை உருவாக்கும். 2வது, அப்படி ஏற்றுகிற வழக்கம் திருப்பரங்குன்றம் மலையில கிடையாது, அப்படி ஏற்ற கஷ்டமே கிடையாது என்பதை மிக தெளிவாக 1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே 1862 இருந்து இன்னைக்கு வரை 150 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க தீபம் எதுவும் மலை உச்சியில் ஏற்றப்படவில்லை. உச்சி பிள்ளையார் கோயில தான் ஏத்துறாங்க. அப்படி இருக்கிற போது அதற்கு பிறகு மக்கள் அங்க அமைதியான முறையில் எல்லா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை ஏன் சீர்குலைக்கணும் என்று ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் 2 தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. பீஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டியை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. எனவே அதைத்தான் ஒரு ஸ்டேட் கடைபிடிக்க முடியும். பப்ளிக் ஆர்டர்ன்றது முக்கியம். கான்ஸ்டிடியூஷன்ல மத வழிபாட்டு உரிமை என்பது அப்சல்யூட் ரைட் கிடையாது, முழு முற்றான உரிமை கிடையாது. அந்த உரிமை என்பது சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். பப்ளிக் ஆர்டர் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. நீதிபதி தர்கா படிகளை நீங்க பயன்படுத்தி போலான்னு சொல்றாரு. அப்படி ஆயிரக்கணக்கான பேர் போனா நாளைக்கு என்ன ஆகும்? பப்ளிக் ஆர்டர் சீர்குலையும், பெரிய பெரிய 2 மதங்களுக்கு இடையிலான மோதல் வரும். நீதிபதி என்பவர் பப்ளிக் ஆர்டருக்கு, பொது அமைதிக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், அதற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்க வேண்டியதை தவிர, அதாவது அதை ஆர்டரை குலைக்கிற வகையில் பப்ளிக் டிஸார்டருக்காக ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுத முடியாது. நீதிபதி அப்படி இதுல எழுதியிருக்கிறாரு.
இது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் முக்கியமா அவர் என்ன சொன்னார்னா, தீபத்தூண் அப்படின்ற வார்த்தை 1920 இருந்து இப்ப வரை எந்த தீர்ப்புலையும் கிடையாது. ஓகே. ரவிக்குமார், ராம ரவிக்குமார் என்ற மனுதாரர் கொடுத்த வழக்கு பெட்டிஷன்லயும் அவங்க கோயிலுக்கு கொடுத்த பெட்டிஷன்லயும் கிடையாது. ரிட் பெட்டிஷன்ல மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எனவே தீபத்தூண் என்ற ஒரு கண்டுபிடிப்பு நீதிபதியோட சொந்த ஃபிக்ஷன் அல்லது இமேஜினேஷன், நீதிபதி அல்லது பெட்டிஷனரோட அவங்க சொந்த கற்பனை. அது ஓகே, இது ஒண்ணு கிடையாது. தீபத்தூண் ஒண்ணே கிடையாது. புரியுது. அது அவங்க சொந்த கற்பனையில இருந்து வந்து சொல்றாங்க. அதே போல நீதிபதி வரிசையா உட்கார்ந்துகிட்டு இவர் கோயில் நிர்வாகம் ஏத்தலைன்னா ராம ரவிக்குமார் ஏத்த சொல்லுங்க, சிஎஸ்எஃப் போலீஸ் அனுப்புங்க, அடுத்து ஹோம் செக்ரட்டரி இவர் சீஃப் செக்ரட்டரி அடுத்து ஆஜராகணும், ஏடிஜிபி ஆஜராகணும், கமிஷனர் இங்க வரணும், கலெக்டர் வரணும், இப்படி எல்லாம் போடுறாரு. நீதிபதிகள் அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நீதிபதிகள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கட்டுப்பட்டவங்க. அதை மீறி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. நீதிமன்றம்னா என்ன வேணாலும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுதான் நீங்க வந்து பண்ணணும். நீதிபதி தொடர்ந்து அப்படி உத்தரவுகள் போடுறாரு. இது வந்து ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட வந்து கிரியேட் பண்ணும். நாடு முழுவதும் இப்ப இந்த மதங்களை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் பண்றன்ற பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல ஹிந்துஸ்க்கு எதிராக கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ற கருத்து நாடு முழுவதும் பேசுறாங்க. இந்த பிரச்சனைகள் இப்படி பேசுறாங்க. இது பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனையா இருக்குது. அதனால ஒரு கம்யூனல் ஹார்மோனியை மெயின்டைன் பண்றது, பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுதான் ஸ்டேட்டுக்கான முக்கியமான பணி. அந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஸ்டேட் உதவியா இருக்கணும் தவிர, கோர்ட் உதவியா இருக்கணும் தவிர, அதற்கு எதிராக வந்து நீதிபதி அவர்கள் சொல்றது அப்படின்றது சரி கிடையாது. தீபத்தூன்றதை எங்க கண்டுபிடிச்சாரு? ராம ரவிக்குமார் அவங்க இதுவரை எந்த தீர்ப்புலையும் கிடையாது. ஆனா இவர் எப்படி கண்டுபிடிச்சு புதுசா வந்து இருக்கிறாரு. எனவே நீதிபதி அவர்கள் இதுல ஒரு எல்லை மீறி போறாருன்றத மறைமுகமா சொல்லி, அப்படி அவர் எலெக்ஷன்ல இருந்து கண்டஸ்ட் பண்ணோம்னா அவர் போய் கண்டஸ்ட் பண்ணிட்டோம், இங்க இருந்து அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது முக்கியமா, ஒரு நீதிமன்றம் இப்ப வேற இடத்துல ஏத்தணும் அப்படின்னு சொன்னா எந்த இடம்ன்றது முடிவு பண்ண வேண்டியது அத்தாரிட்டிஸ் தான். ஹெச்ஆர்என்சி அத்தாரிட்டிஸ் தான் முடிவு பண்ணுங்க ஒழிய நீதிபதியா இந்த இடம் அந்த இடம்னு அப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா யார் பொறுப்பு? அதுல ஒரு 1000 பேர் கார்த்திகை திருவிழாவுக்கு ஏறுறாங்க, தர்கா வழியில போறாங்க, ஒரு கலவரம் வந்து பிரச்சனை வருது, யார் பொறுப்பாக முடியும்? இப்போ கோயில் முடிவு பண்ணுங்கன்னு 1996 தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து அதுக்கு பக்கத்துல வேற இடம் எங்கன்னு அப்படின்னாலும் கூட அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி எந்த இடத்துல பக்தர்களை அனுமதிக்கிறது, இதெல்லாம் நாங்க தான் செய்ய முடியும், கோயில் தான் செய்ய முடியுமோ ஒழிய நீதிபதி அதை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் என்பது நீதிபதி கிடையாது அப்படின்றதா அவரு விகாஸ் சிங் கலெக்டர் கமிஷனர் சார்கள் வைத்த வாதம். வக்ஃப் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா 1923 தீர்ப்புல வெறுமனே தர்கா நெல்லித்தோப்பு அப்படின்னு மட்டும் கிடையாது. எங்களுக்கு என்னென்ன டிக்ளேர் ஆயிருக்குன்னா நெல்லித்தோப்பு, தர்கா, நெல்லித்தோப்புல இருந்து தர்காவுக்கு போற படிகள், அங்க இருக்க கொடிமரம், இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். அதே போல மிக முக்கியமாக தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க. மீத மலை கோயிலுக்கு சொந்தம். தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும், ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் என்ற வார்த்தை இருக்கிறது. நீதிபதி அவர்கள் அதை குறிப்பிடவில்லை. ஜட்ஜ்மெண்ட்டை வந்து 1923 ஜட்ஜ்மெண்ட்டை மிஸ் இன்டர்பிரட் பண்ணி அவர் எழுதுறாரு. இது சரி கிடையாது. ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக்ன்றதுலதான் அந்த எங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் தான் இந்த பிரச்சனைக்குரிய தூண் என்பது அமைந்திருக்கிறது. எங்க இடத்துக்குள்ள எப்படி அத்துமீறி அவங்க நுழைஞ்சு பண்ண முடியும் அப்படின்றது. முந்தைய தீர்ப்புகள்ல இல்ல முந்தைய டாக்குமெண்ட்ஸ்ல ஹோல் டாப் ஆஃப் த ஹில் வந்து தர்காவுக்கு தான் சொந்தம்னு இருக்கா? டாக்குமெண்ட்ஸ்ல அப்படிதான் இருக்கா? இருக்கு. 1923 தீர்ப்புல இருக்கு, கிளியரா இருக்கு. அவங்க வச்ச வாதங்கள்ல ஒண்ணு. அதுல என்ன சொல்றாருன்னா, தர்கா, நெல்லித்தோப்பு, அப்புறம் அந்த படிக்கட்டுகள் வழி, summit of the hill and its adjuncts, அதுக்கு பக்கத்துல இருக்க எல்லாமே சேர்ந்து நீதிபதி சொல்லியிருக்காரு. ஹோல் டாப் ஆஃப் த ஹில், தர்கா, அது சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்க பகுதி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
அப்படி சொன்னா அந்த இடத்துக்குள்ளதான் இந்த தூண் வருது. ஓகே. ஆனா நீதிபதி இது கோயில் இடத்துக்குள்ள வருதுன்னு சொல்றாரு. இது சிவில் கோர்ட்ல போய் தான் தீர்க்க முடியுமே தவிர உயர் நீதிமன்றத்துல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல உட்கார்ந்து இதை பேச முடியாது. அதே போல நீதிபதிகள் அந்த கேள்வி எழுப்புனாங்க. அவங்ககிட்டையும் கேட்டாங்க. 3-4 இடம் சொல்றாங்க. ஒண்ணு உச்சி பிள்ளையார் கோயில் இப்ப ஏத்திக்கிட்டு இருக்க இடம். அடுத்து மலை உச்சின்னு ஏற்கனவே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு 2014 சுப்பிரமணியன்றவர். இன்னொருத்தர் ஏற்கனவே அவங்க பீஸ் மீட்டிங் எல்லாம் பேசினது குதிரை சுனை அப்படின்ற இடத்துல சொல்றாங்க. இந்து முன்னணி 1996 வழக்குல இந்து முன்னணிக்கு எதிராக 1996 தீர்ப்பு தான் இன்னைக்கு ராம ரவிக்குமார் தரப்பு, சங் பரிவார அமைப்புகள் தரப்பு கோடிட்டு காட்டுற தீர்ப்பு. அந்த தீர்ப்புல இந்து முன்னணியை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீதிமன்றம் இது மாதிரி விஷயங்களை தலையிடக்கூடாது, நம்பிக்கை தொடர்பான விஷயங்களை தலையிடக்கூடாது, அவர் மனுதாரர் தியாகராஜன் கேட்ட கோரிக்கையை கொடுக்க கூடாது, காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல ஒரு தூண் இருக்கு, அங்கதான் காலங்காலமா ஏத்திட்டு இருந்தா அவங்க சொல்றாங்க. இப்ப நீதிபதிகள் சொல்றாங்க, பல இடங்களை சொல்றாங்க. பல இடங்களை சொல்ற போது எந்த இடம்னு சொல்லி டெம்பிள் தானே முடிவு பண்ண முடியும், இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாங்க. எதிர்த்தரப்புக்கு ராம ரவிக்குமார் தரப்புக்கு கேட்டாங்க. ஆனா அதை பத்தியான ஒரு தெளிவானது இது சொல்ல நீதிபதி தர்காவை தாண்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தர்கா தரப்புல முக்கியமான வாதம்னா அது எங்க இடத்துக்குள்ள இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது அந்த இடத்த அளக்கணும் அப்படின்னா சிவில் கோர்ட் தான் போகணும். மூன்றாவது நாங்க சமாதானத்துக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் தரப்பு ஒத்துக்கொண்டால் நீதிமன்றமே ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து கூட இதே நீதிமன்ற கண்காணிப்பில் நீங்க பேசுங்க, பேசி பிரச்சனையை செட்டில் பண்ணா எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சமாதானத்துக்கு அமைதிக்கு தங்கள் தயார் நிலையில் வப்போடு தரப்பு வெளிப்படையா சொன்னாங்க. இன்னொரு முக்கியமா சொன்னார் அவரு வப்போடு தரப்பு வழக்கறிஞர் முபின், நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் முன்பே நாங்கள் இதே ஆஃபரை வச்சோம், ஆனா அவர் கன்சிடர் பண்ணல, ஜட்ஜ்மெண்ட்ல ரெக்கார்டும் பண்ணல, வக்ஃபோர்டு தரப்பு அமைதியான முறையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது, நீதிமன்ற கண்காணிப்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை அவர் சொல்லவே இல்லை. ரொம்ப முக்கியமா அடுத்து என்ன சொன்னார்னா, எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவர் டைம் கொடுக்கல. கடைசி நாள் தான் எங்களுக்கு நாங்க நோட்டீஸ் வரோம் 28ஆம் தேதி. 28ஆம் தேதி எங்களுக்கு டைம் கேட்டோம். அன்னைக்கு தான் வரோம். எத்தனை கேஸ் இருக்கு, எந்த பேப்பர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் டைம் கேட்டேன். கேட்ட போது அதுக்கு டைம் தராம மறுத்துட்டாரு கடைசி நாள்ல. அப்ப நாங்க எங்க தரப்பு எப்படி நாங்க முன்வைக்க முடியும் என்று அவர் கேட்டார். புரியுது. இவங்க தரப்புல தர்கா தரப்புல இன்னைக்கு அரசு தரப்புலயும் வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்கள்னா இதான் சொன்னாங்க. ஓகே, பட் முக்கியமான வாதங்களை தாண்டி கடைசியில நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது தனி நீதிபதியினுடைய விசாரணைக்கு தடை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இதன் பிறகு இந்த வழக்கை இனிமே GR சுவாமிநாதன் அவர்கள் தான் விசாரிப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா எப்படி? இல்ல, தனி நீதிபதி கண்டெம்ட் பெட்டிஷன் வருது. இந்த உத்தரவு டிசம்பர் 1ஆம் தேதி போடப்பட்ட கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவு. இந்த உத்தரவுலதான் இப்ப அப்பீல் ஃபைல் பண்ணி நடந்து இப்ப அப்பீல் விசாரணை நாளைக்கு முடிய போகுது. நாளைக்கு முடிய போற சூழ்நிலையில ஏன் உத்தரவு அமல்படுத்தல என்று நீதிபதிகள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 9ஆம் தேதி 4 உத்தரவுகள் போட்டிருக்கிறாங்க. அதுல சீஃப் செக்ரட்டரி ADGP லாண்ட் ஆர்டர் நாளைக்கு ஆன்லைன்ல ஆஜராகணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 2 பிரச்சனை, கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனை ஒண்ணு, இங்க திண்டுக்கல் மாவட்ட பிரச்சனை ஒண்ணு. இந்த 2ஐயும் எடுத்து மொத்தமா கண்டெம்ட் போட்டிருக்கிறாங்க. இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல நாளைக்கு நீதிபதி போட்டிருக்காரு, இங்கே விசாரணை முடிய போகுது, அதனால நாளைக்கு விசாரணையில அவங்க ஆஜராக வேணான்றதுக்கான ஆஜராகிறது ஒண்ணு பொருத்தமா இருக்காது. இப்ப அப்பீலே முடிய போகுது இல்ல, ரிசர்வ் பண்ணி நாளைக்கு ரிசர்வ் பண்ணாங்கன்னா ஜட்ஜ்மெண்டே வந்துடும். அப்படி இருக்கிற போது அது தேவையில்லை அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நீதிபதி அவர்கள், நீங்க அதே சிங்கிள் ஜட்ஜிட்ட நீங்க போய் அவர்கிட்ட மென்ஷன் பண்ணுங்க, அவர்கிட்டயே நாளைக்கு சொல்லுங்க, இது மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு, முடிய போகுது அப்படின்றத அவர்கிட்டயே போய் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லி நீங்க டை வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி இந்த வழக்கு இறுதி விசாரணை நடக்குது. இதுல ஸ்டேன்றது இல்ல, ஸ்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. ஆனா அரசாங்கம் இறுதி விசாரணைய நீதிபதி எடுத்துக்கிறோம்னு சொன்னே ஒத்துக்கிட்டு இறுதி விசாரணையே நடக்குது.
இறுதி விசாரணை நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு முடிஞ்ச தீர்ப்புக்காக ஒத்தி வைத்தால் அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் தீர்ப்பே வந்துடும். பொதுவா நார்மலா வந்து அப்பீல் எடுத்துட்டாங்க, அப்பீல் விசாரிக்கிறாங்களே, கண்டெம்ப்டா வந்து அடுத்து நடத்த மாட்டாங்க பொதுவா. ஆனா நாளைக்கு அங்க இருக்குது, அரசு தரப்புல நாளைக்கு போய் அங்க வாய்தா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா கடந்த வாரம் நம்ம பார்த்திருந்தோம், தொல்லியல் துறையில இருந்து போயிட்டு தீபத்தூண் தானா இல்ல வந்து சர்வே கலா அப்படின்ற மாதிரியான ஆய்வுகள் அங்க மேற்கொண்டிருந்தாங்க. சோ அவங்களுடைய வாதமும் இன்னைக்கு கேட்டிருக்காங்க நீதிமன்ற இந்த ட்ரையல்ல அப்படிங்கறத பார்த்தோம். சோ அது என்ன நிலையில இருக்கு சார்? அதாவது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை தான் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் எது நீதிமன்றத்துல கொடுக்கல. ஓகே. ஆனா நீதிமன்றம் கேட்டிருக்கிறது ஒன்றிய அரசோட ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க பதில் சொல்லல. அதேமா நாளைக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வு ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற வழக்குல இது ஆர்கியாலஜி சர்வே டிபார்ட்மெண்டோட கட்டுப்பாட்டுல உள்ள இடம் அப்படின்ற வாதத்தை வச்சாங்க. அதை நீதிபதியில் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப அவங்களோட கருத்து என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு அவங்க பதில் சொல்லல. அதேமா நாளைக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க தரப்பு வாதமும் துவங்கிருச்சு. ராம ரவிக்குமார் அவங்க தரப்பு வாதமும் 2 சீனியர் அட்வொகேட்ஸ் அவங்களும் ஆர்கியூ பண்ணாங்க. ஒரு மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் குரு கிருஷ்ணகுமார் வந்து அவர் ஆர்கியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சீனியர் ஸ்ரீராம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது கண்டினியூவேஷன். ஓகே. அப்ப தமிழக அரசினுடைய அந்த தொல்லியல் துறை ஆய்வுகள் மேற்கொண்ட ரிப்போர்ட்டை இன்னும் ஹைகோர்ட்ல பிரான்ச்ல சப்மிட் பண்ணல அப்படின்னா அது நாளைக்கு சப்மிட் பண்ணப்படுமா? அதனுடைய முடிவுகள் என்னவா இருக்கும்? இல்ல நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனாதான் தெரியுமா? அவங்க ஸ்டாண்ட்ன்றது இது வந்து கிளியர் பண்ணல. இன்னைக்கு அவங்க சைடு அட்வொகேட்ஸ் கூட சொன்னாங்க. அது சர்வே ஸ்டோனா இல்லையா என்ன ஸ்டோனு அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தணும். அவங்க இதுவரை ஸ்டாண்டே சொல்லல அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல சொன்னாங்க. ராம ரவிக்குமார் தரப்புல அதே கருத்தை வைத்தார்கள். நாமளும் அதுதான் சொல்றோம். சர்வே ஸ்டோன் என்பதற்கான அத்தனை ஆதாரமும் இருக்கிற போது நீதிமன்றத்துல அதை ஏன் கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாடு அரசு ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. புரியுது. நாங்களே கலெக்டர் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். அந்த பிரிட்டிஷ் பீரியட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கிறோம். 1922 வாங்கின ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல வாங்கின டீட்டெயில கொடுத்துருக்கிறோம். இப்ப நாங்க நீதிமன்றத்துல கொடுத்தா அது பொருத்தமா இருக்காது அப்படின்றதுனாலதான் அவங்கள வந்து கொடுக்க சொல்லி இருக்கிறோம். எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சு நீதிமன்றத்துல கொடுக்க மாட்டாங்க. இப்படி அவங்க சர்வே ஸ்டோன் அப்படின்னு தெளிவா சொல்லாதனால இவங்க அட்வான்டேஜ் எடுத்து போறாங்க. அரசு தரப்பு அதை சொல்லணும். ஆனா அன்னைக்கு கோயில் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் அவரு சொன்னாரு இது ஒரு கிரானைட் ஸ்டோன் தான் அல்லது சர்வே ஸ்டோன் அப்படின்னு சொன்ன உடனே நேற்றைக்கு வரைக்கும் அது சமணர்கள் அந்த அவங்க வாழ்ந்த அந்த பீரியட்ல இருந்த ஒரு கல் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஃபர்ஸ்ட் டே அப்படி சொன்னாங்க. அடுத்து நேத்து அத இன்னொரு அடிஷன் தான் அது சமணர்கள் பயன்படுத்தின கல்லாக இருக்கலாம், தூணாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அதை நீங்க இப்ப மாற்றி பயன்படுத்த முடியாது. அது கார்த்திகை தீபம் ஏத்துனது கிடையாது. ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு அதை பயன்படுத்திருக்கலாம். அதாவது இரவுல மிருகங்கள் எதுவும் வராம இருக்கோ வேற வெளிச்சத்துக்கோ பயன்படுத்திருக்கலாம். கார்த்திகை தீபத்துக்கு ஒருபோதும் அது பயன்படுத்தப்படுறது இல்லை. கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தப்படாத ஒண்ண நீங்க கார்த்திகை தீபம் ஏத்துக்கணும்னு கோயில கம்பல் பண்ண முடியாது. அது வந்து கோயில் மரபுகளுக்கு முரணானது. கருவறைக்கு நேர் மேல இருக்கக்கூடிய இடத்துலதான் நாங்க ஏத்த முடியும். அதுதான் எங்களுக்கு எங்க மலையை பொறுத்து மலை உச்சி, இங்க வந்து அது தேவை கிடையாது அப்படின்றது சொன்னாங்க. அது கூட நம்ம வந்து என்ன சொல்றோம், நீங்க அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா என்னன்றது தெரியல. ஆனா சர்வே ஸ்டோன் என்பதற்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அதை நீதிமன்றத்துல கொடுக்க வேண்டியதானே? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே கொடுக்கணும். சர்வே டிபார்ட்மெண்ட் ரெவன்யூல தானே, கலெக்டர் தானே கொடுக்கணும். அது ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்றது கவர்மெண்ட் தான் நீங்க கேட்கணும். ஓகே ஓகே புரியுது. சோ அப்ப நாளைக்கான இறுதிக்கட்ட விசாரணை அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. அப்ப நாளைக்கு ஹைகோர்ட் பிரான்ச்ல, மதுரை பிரான்ச்ல என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத குறித்து தான் இதனுடைய தீர்ப்பு அப்படிங்கறத தேதி அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க நீதிபதி. இது குறித்து நம்ம இன்னும் நாளைக்கான ட்ரையல் வந்து பிறகு டீட்டெயிலா விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.